தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னா, கெட்டவங்களும் நல்லா இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, கடவுளை அறியாதவங்களும் ரொம்ப நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம டெய்லி சர்ச்சுக்கு போகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், இதில் என்ன நமக்கு பலன் இருக்குது, நமக்கு என்ன ஸ்பெஷலாக தேவன் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதிலை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறேன், மழையை பொழிய செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தேவனுடைய புத்திரராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அது சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சத்ருக்களை சிநேகிக்க சொல்கிறாரு, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க சொல்கிறாரு, நமக்கு தீமை செய்தவர்களுக்காக ஜெபிக்க சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை செஞ்சு காட்டிட்டு நம்மகிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படி செய்கிறாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோதான் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சும்மா அட்வைஸை மட்டும் கொடுத்துட்டு போகிற தேவன் நம்ம தேவன் அல்ல. அவரே அதை நமக்கு வாழ்ந்து காட்டினார். அதனால தான் மனுஷனாக வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கான தண்டனை எல்லாத்தையும் சிலுவையில் அவர் ஏற்றுக்கிட்டார். நம்ம இதை இன்னொரு வகையில் இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 73 பார்க்குறோம். இதனோட ஆசிரியர் யாருன்னா ஆசாப் அப்படிங்கிறவர். இவர் தாவீதின் காலத்தில் தேவாலயத்தில் பாட்டு பாடுகிறவராக இருக்கிறாரு. அவர் அப்படி ஒன்றும் பெரிய வசதியாக இல்லை. அதனால் அந்த சங்கீதத்தில் நீங்கள் முதல் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மேலே, அதாவது நல்லா இருக்கிறவங்க மேலே அவர் பொறாமைப்படுறாரு. எல்லாரும் நம்மளை விட நல்லா இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, அதை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன் அப்படின்னே அந்த வசனத்தில் வரும். எது வரைக்கும் பொறாமைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவர்களின் முடிவை காணும் வரை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முடிவை காணும் வரை அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய அருகாமையில் நம்ம இருக்கிறத பார்த்த பிறகு தான் அவனுடைய பொறாமை அவனை விட்டு போனது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அப்படின்னா, அங்கேயே அது அடுத்த வசனங்களில் போடப்பட்டிருக்கு, நான் மூடனாக இருந்தேன், மிருகம் போல இருந்தேன், ஆனாலும் தேவனுடைய அருகாமையில் என்னை வச்சுக்கிட்டாரு, என்னுடைய வலது கரத்தை அவர் பிடிச்சுக்கிட்டாரு, முடிவு பரியந்தம் அவருடைய மகிமையை என் மேலே விளங்க பண்ணினார். இதெல்லாம் அவர் தியானிக்கும் போது அந்த பொறாமை வந்து அவனை விட்டு போகுது. அப்போது தேவனை அறிஞ்சவங்களுக்கு, தேவன் உண்மையான தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். தேவனோட அருகாமை அப்படிங்கிறது ஒரு சீஃப் மினிஸ்டரோட குழந்தை, சச்சின் டெண்டுல்கரோட குழந்தை, இவங்கெல்லாம் பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். இவ்வளோ பெரிய ஆளுக்கு குழந்தையாக பிறக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாரையும் விட இவங்க எல்லாத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வரோம், நம்ம பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அவங்க எல்லாம் ஒன்றாகுமா? இல்லை. நம்முடைய குழந்தைங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி தான் தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்பவராக இருந்தாலும் நாம் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் மேலேயும் நமக்கு பொறாமை வராது. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய அப்பா எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து நம்ம தேவனை ஆராதிப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் எங்களையும் அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருங்க ஏசப்பா. அப்பா, இன்று நீங்கள்
பேசின அப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த உலகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் பிள்ளைகளாக பிறப்பதே பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறதில்ல அம்மேன், எல்லாவற்றையும் படைத்து சர்வ வல்லவராகிய உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க ஏசப்பா. உம்முடைய கண்களுக்கு நாங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உலக மனிதர்களின் கண்களுக்கு நாங்கள் வேறு மாதிரி தெரியலாம் ஏசப்பா. அம்மேன். ஆனால் அப்பா உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை அப்பா எங்களுக்கு உணர்த்தினமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் அப்பா என்னென்ன கஷ்டங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏசப்பா மாற்றப்படணும் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை நீங்கள் துவக்குங்க ஏசப்பா. அம்மேன். மற்ற எல்லாருக்கும் முன்பாக இந்த பிள்ளைகளை ஒரு சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்க ஏசப்பா. அம்மேன். உம்முடைய மகிமை அவர்கள் மேல் விளங்கட்டும் ஏசப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அப்பா நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. இது வரைக்கும் எங்கள் கண்களுக்கு அப்பா வெளிச்சம் தெரியலை அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுது அம்மேன் அந்த இருட்டிலிருந்து முழுவதும் எங்களை விடுதலையாக்கியிருக்கீங்க ஏசப்பா. இருளின் அதிகாரம் எங்கள் மேலே வேலை பார்க்க முடியாது ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. ஒவ்வொன்றுக்காய் நன்றி கூறுகிறோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர் அப்பா. ஆராதனைக்கு உரியவர் நீர் மாத்திரம்தான் தேவன். அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. இன்று இரவு எங்களுக்கு சுகமான தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றி உடைய தூதர்களை நிப்பாட்டுங்க ஏசப்பா. உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை சாபம் பாவம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவே உங்கே இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்கே இரத்தத்தில் மகிமை உள்ளது.